தேர்தலே இன்னும் போயிடுச்சு. எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்குது. தேர்தல் நடத்தாமல் போகிற அரசாங்கம் இந்த அரசாங்கம் இல்லை. நன்றிக்கு முதலமைச்சர் அவர்கள் எல்லாமே ஜனநாயக முறைப்படி நடக்கணும்னு விரும்புகிறார். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நடக்காமல் இருந்த உள்ளாட்சி தேர்தல்களை எல்லாம் நடத்தி அதில் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கும் முறையாக தேர்தல்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அதன் பிறகு நடக்கும். நீங்கள் நினச்சா உடனே நடத்த முடியாதுப்பா. அதெல்லாம் அதுக்கான பணிகளை முறையாக நடத்தணும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பண்ணிவிட முடியாது. வாக்காளர் பட்டியல்களை சரி பார்க்கணும், உறுப்பினர்கள் சேர்க்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இதெல்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் தான் தேர்தல்களை பண்ணணும். ஏற்கனவே நடைபெற்ற கூட்டம், அதாவது பல்வேறு சங்கங்கள் முறைகேடு ஈடுபடுறதா ஆடிட்டிங் முடிக்காமல் இருக்காங்க. அது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகிறது? நீங்களே சொல்கிறீங்க முறைகேடு நடந்தாக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதுக்கு தானே ஒரு நிர்வாகம் இருக்கிறது. மின்னணு வாக்குப்பதிவு முறைக்கு அந்த மனு தள்ளுபடி தலைவர்கிட்ட கேளுங்கப்பா. தமிழகத்தில் குடிநீர் பிரச்சனை அதிக லெவலில் இருக்குது. நம்ம குடிநீர் பிரச்சனை அரசு என்னென்ன நடவடிக்கை எடுத்துருக்கோம்? குடிநீருக்கு எனக்கு ஒன்றும் சம்பந்தம். பொதுவாக கோடை காலங்களில் இது மாதிரி நெருக்கடிகள் வர்றது போகிறது, தண்ணீர் தட்டுப்பாடு வர்றதெல்லாம் சகஜம். அதை இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசு குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கி அனைவருக்கும் அந்த தண்ணீர்லாம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடுகளை செஞ்சுருக்கிறாங்க. ஏதாவது எங்கேயாவது கிடைக்கல போகலைன்னு சொல்லி நிர்வாகத்திற்கு நீங்கள் தகவல்கள் தெரிவித்தீர்களே, ஆனால் அதை நிவர்த்தி செய்யும். சிவகங்கை பாஜக 25 கோடியை நீங்கள் குறைச்சிட்டீங்களே, 525. அது நல்லதில்லை. நடந்திருந்தால் அதை கண்டிக்கப்பட்டது தானே. தமிழ்நாட்டில் பிஜேபி நான் 10 இடங்கள் மேல் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அங்கே 25 சீட்டையும் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை 10 இடத்த பிடிப்பேன்னு சொல்லியிருக்காரு. ராமதாஸ் ஐயா கூட 40 நாங்கள் தான் பிடிக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. எண்ணி முடிக்கிறவரை எல்லாருக்கும் எல்லா எண்ணிக்கையும் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சொல்லிக்கிறேன். எல்லா கருத்துக்கணிப்புமே பிஜேபி டபுள் டிஜிட்டுக்கு போகும், வாக்கு சதவீதத்தை டபுள் டிஜிட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தொடர்ந்து பிஜேபி தமிழ்நாட்டில் காலோட்ட முடியாது நம்ம சொல்லியிருக்கோம். இது நம்ம எப்படி சார் பார்க்கணும்? தமிழ்நாட்டில் எண்ணி முடிவுகள் வரட்டுங்க, வந்ததுக்கப்புறம் கருத்துக்களை சார். கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விவசாயிகளுக்கு போடக்கூடிய கடன் திருப்பி வருதா முறையாக செலுத்துகிறாங்களா சார்? ஏன் வரலாறு காணாத அளவுக்கு கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகளுக்காக இருக்கட்டும், சிறு தொழில் செய்வர்களுக்காக இருக்கட்டும், நகைக்கடனாக இருக்கட்டும், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கடன்கள் அனைத்தும் இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 2 மடங்காக உயர்த்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் வசூலும் முறையாக வரும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.